கண்களை மூடி நாம செபிக்கலாம். உயிர் தெழுந்த இயேசுவை உங்க கண்ணு முன்னால கொண்டு வாங்க. அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, உயிர் தெழுந்த இயேசுவே, நாங்கள் நேசிக்கிறோம். எங்களோட நீங்க பேசுங்க. இயேசுவை மூலமிடா. ஆம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். மார்க் 15ஆம் அதிகாரம் 47வது வசனம். அவரை வைத்த இடத்தை மகதலேய மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் வசனத்தை பார்க்கணும். எனக்கு கன்னடம் படிக்கிறது. மக்தால் மரியாಳು ಯೇಸುವೆ ತಾಯಿಯೇ ಮರಿಯಾಳೆ ಆತನ ನೀಡುವ ಸ್ಥಳವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? ಆತನಿರುವ ಸ್ಥಳವನ್ನು மார்க் 15:47. சரி சரி, இங்க நம்ம பார்க்கலாம். இங்க இயேசுவை வைத்த இடத்தை யார் பார்த்ததா? இயேசுவை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாய் இல்ல, யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அல்லேலூயா. இது எங்க நடக்குது என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தாரு, அவர் செத்து போயிட்டாரு. மரித்த பிறகு அவரை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. நான் சொல்றது நல்லா கவனிங்க. இயேசுவை அடக்கம் பண்ணும்போது பயங்கரமான சில கூட்டம் அவரை அடிச்சு சித்திரவதை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, அடக்கம் பண்ணும்போது யாருமே கிடையாது, யாருமே போல, அடக்க ஆராதனைக்கு யாருமே போல. இந்த 4 அதிகாரத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பார்க்கும் பொழுது இந்த 2 பெண்களை தான் நம்ம அங்க அடிக்கடி பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்டது, அவர் வைத்த இடத்தை அந்த 2 ஸ்திரீமார்க பார்க்கிறாங்க. அப்படின்னா அவரை இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, அவரை கொண்டு போய் எங்கன்னா சீக்கிரட்டா புதைச்சிடணும் அப்படின்னு எடுத்துட்டு போய் அவரை புதைச்சிட்டாங்க. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணத மார்த்தா, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் பார்த்தார்கள். அந்த இடத்த பார்த்து வச்சுக்கிறாங்க, கவனம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ மத்தேயு புத்தகம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 61வது வசனம். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். இப்ப பாருங்க, இயேசுவை வைத்த இடத்துல ஸ்ரீசங்க போல, அடக்க ஆராதனைக்கு ஸ்ரீசங்க போல, மற்றவங்க யாரும் போல இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்து போறாங்க, எவ்வளோ ஜனங்க பின்னாடி போகுது, வண்டியா ஜனங்க போறாங்க. அடக்க ஆராதனை அவ்வளோ அழகா நடக்குது. ஆனா இயேசுவை அடக்கம் பண்ணும் பொழுது ஸ்ரீசங்கெல்லாம் யாருமே கிடையாது. அவர் கொண்டு போய் அடக்கம் பண்ணும்போது ரெண்டு ஸ்திரீங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, சீக்கிரட்டா அந்த இடத்த பார்த்துக்கிறாங்க. இங்கதான் இயேசுவை வச்சாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க. சரி, இப்ப இந்த ஸ்திரீங்க 2 பேரும் என்னாச்சு, இப்ப கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா ஸ்திரீமார் என்ன பண்ணாங்களா, கல்லறைக்கு முன்னாக உட்கார்ந்துருந்தாங்களாம். அல்லேலூயா. கல்லறை முன்னால என்ன பண்ணுக்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க. அந்த 2 பேர் மட்டும் ஆனா அதே உட்காந்துக்கிறாங்க. எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? சந்தோஷமா உட்காந்துருப்பாங்களா? வேற கதைகள் எல்லாம் பேசின்னு உட்காந்துருப்பாங்களா? அழுகையோட உட்கார்ந்துருப்பாங்க, கண்ணீரோட உட்கார்ந்துருப்பாங்க, கலக்கத்தோட உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்டதான நிலையில நான் முதல்ல சொன்னேன், அவர் வைத்த இடத்தை அவர்கள் பார்த்து கொண்டார்கள். 2வது சொன்னேன், வைத்த இடத்திலே அவர்கள் கல்லறையின் அருகே உட்கார்ந்திருந்தார்கள். இப்போ மத்தேயு 28:1வது வசனத்தை படிங்க. முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்த வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். இப்ப முதல்ல நான் சொன்னது அந்த கல்லறை எங்க வச்சாங்கோ அப்படின்னு சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கினாங்க.
எங்க வச்சாங்க இயேசுவை அப்படின்றத தெரிஞ்சுக்கினாங்க. ரெண்டாவது, கல்லறையின் அருகே உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் போயிட்டாங்க, நம்ம கொஞ்ச நேரம் கல்லறை உட்காந்து போகலாமே அப்படின்னு உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ மூணாவது என்ன பண்றோம், பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்தாங்க, அழுதாங்க, போயிட்டாங்க வீட்டுக்கு. இப்போ அடுத்த நாள் வராங்க, வந்து என்ன பண்றாங்களாம், அந்த கல்லறையை பார்க்கறதுக்கு வந்தாங்களாம். எதுக்கு வந்தாங்களாம்? கல்லறை போய் பார்த்துட்டு வரலாம். நிறைய பேர் சொல்றேன் இல்ல, வா போய் கல்லறையை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றேன் இல்ல, அது போல கல்லறையை பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். The servant said to himself, my master is going to dismiss me from my job. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இங்க பார்க்கிறோம், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை எவன் புரட்டி தள்ளுவான் என்று பேசிக்கொண்டாங்க. இதே 2 பேர் தான். இந்த 2 பேரு முதல் நாள்ல இயேசுவை அடிச்சு கொண்டு போய் அழகா அடக்கம் பண்ண போது நிறைய பேரெல்லாம் போவாதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஜனங்க போகாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனாலும் இந்த 2 ஸ்ரீஷங்க மட்டும், இந்த 2 ஸ்திரீங்க மட்டும் போனாங்க. அப்படியே சீக்கிரட்டா பாத்துக்கினாங்க, இங்கதான் வைக்கிறாங்களா ஏசப்பாவை. சரி, பாத்துக்கினாங்க. எல்லாம் போயிட்ட பிறகு 2வது சொன்ன அந்த கல்லறை அறைகளை உட்காந்து கொஞ்ச நேரம் அழுது இருந்திருக்கிறாங்க. சரி, வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் மறுநாள் வராங்க. மறுநாள் கல்லறையே சும்மா பார்க்க வராங்க, வா போய் கல்லறையை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. இப்போ 3வது நாள் வராங்க. வந்து என்ன பண்றாங்கோ, இந்த கல்லு இவ்வளவு பெருசு மூடி வச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசுவை அடக்கம் பண்ணி கல்லை வச்சு மூடி வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கல்லை யார் நம்மளுக்காக புரட்டி தள்ளுவான் அப்படின்னு வந்தாங்களாம். அல்லேலூயா. நம்பர் 1 சீக்கிரட்டா பார்த்துட்டாங்க. நம்பர் 2 உட்கார்ந்து இருந்தாங்க. 3வது சும்மா பார்க்க போனாங்க. இப்ப 4வது யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவான் என்று போனாங்களாம். யார் தள்ளுவாங்க, இவ்வளவு பெரிய கல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்காக போனாங்களாம். அல்லேலூயா. சரி, லூக்கா யோவான் சுவிசேஷம் 24:2. யோவான் சாரி லூக்கா 24:2. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது கண்டு உள்ளே பிரவேசித்தார். இயேசுவின் சரீரத்தில் காணாமல் அதை குறித்து போதும். இங்க பாருங்க, கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், கல்லறை முன்னால உட்கார்ந்து அழுதுன்னு இருந்தாங்க. 2வது சொன்னேன், சும்மா இருக்கிற கல்லறையை பார்க்க போனாங்க, மூடி இருக்கிற கல்லையை பார்க்க போனாங்க. 3வது பாக்குறாங்க, யாராவது இதை புரட்டி தள்ளிட்டான், இயேசுவுக்கு அவருடைய முகத்தை பார்த்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லி யாருன்னா இந்த கல்லை அப்படி தள்ளுவாங்களாம் அப்படி யோசித்து போனாங்க. இப்ப 4வது பாக்குறோம், இங்க லூக்காவில் சொல்லப்பட்டது, இவங்க போறதுக்கு முன்னாடி கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. என் தேவ ஜனமே, இந்த நாளில் உயிர்த்தெழுந்த இயேசுவை காண வேண்டும் என்று, அவரை ஆராதிக்க வேண்டும் என்று, அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த நாளில் இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்க்க வந்திருக்கிற, அல்லேலூயா, நீ பார்க்க வந்திருக்கிற, பிரைஸ் தி லார்ட், ஏக்கத்தோடு வந்திருக்கிற. எந்த ஏக்கத்தோடு? எனக்காக யார் ஏதாவது செய்வாங்க, எனக்காக யார் இதை செய்வாங்க, எனக்காக யார் நன்மை செய்வாங்க, எனக்கு யார் உதவி செய்வாங்க, என்னுடைய கண்ணீரை யார் துடைப்பாங்க, என்னுடைய வேதனையை யார் போக்குவாங்க, என்னுடைய கஷ்டத்தை யார் அறிந்து கொள்ளுவாங்க, என்னுடைய வியாக்குலத்தை யார் புரிந்து கொள்ளுவாங்க, என் குடும்ப சூழலை மாற்றுவதற்கு யாராவது உதவி செய்வாங்களா? ஏதாவது ஒரு எண்ணத்தோட, உனக்குள்ள ஒரு பெரிய கல் போல, ஒரு பாதங்கல்லு போல, மழை போல, பிரச்சனையோட, போராட்டத்தோடு, வியாகுலத்தோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். இந்த கல்லு மாதிரி உனக்கு பிரச்சனை இருக்கலாம், கல்லு போல உனக்குள்ள தேங்கி கிடக்கிறதான व्यसனமா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், வியாகுலமா இருக்கலாம், பற்றாக்குறையா இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஹல்லேலூயா. யார் இதை எனக்காக
புரட்டி போடுவாங்க என்று சொல்லி வந்திருக்கலாம், அல்லது நீ சும்மா பார்க்க தான் வந்திருக்கலாம், இல்ல சும்மா நீ கல்ற முன்னால உக்காந்துட்டு போலாமேன்னு சொல்லி சும்மா போய் இந்த கோயில்ல போய் உக்காந்துட்டு போலாமே அப்படின்னு கூட நீங்க வந்திருக்கலாம். நீ எந்த நிலையில வந்திருந்தாலும் இங்க வேதம் சொல்லுகிறது, நீ வருவதற்கு முன்பதாகவே உடைய பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர், அல்லேலூயா, நீ வர்றதுக்கு முன்னாடியே கல் புரட்டப்பட்டிருந்தது என்பது போல இங்க வருவது ஆண்டவருக்கு தெரியும். நீ எந்த நிலையில வந்தாலும் சரி, நீ சும்மாவே வந்திருக்கலாம், சும்மா பார்த்துட்டு வரலாம் வந்திருக்கலாம், சரி ஏதோ கூப்பிடுறாங்களே வந்திருக்கலாம், எந்த நிலையில வந்தாலும் நீ வருவதற்கு முன்னதாகவே உன் பிரச்சனை எல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் எடுத்து எறிந்து போட்டுட்டு உன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவாக உன் கண் முன்னாடி அவர் திகழ்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு சொல்லப்படுகிறது, உங்க போவதற்கு முன்பதாக கல் புரட்டப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னாக அவங்க நினைச்சாங்க, யார் இந்த கல்லை எனக்காக புரட்டுவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனா அடுத்த காரியத்திலே, ஏன் நீ நினைக்கிற இந்த கல்லு தானே உனக்கு பிரச்சனை, இந்த கல்லு தானே உனக்கு பாரம், இந்த கல்லு தானே உனக்கு வேதனை, இந்த கல்லு தானே உனக்கு தடை, இந்த தடையை உடைக்கிறேன். கல்லு தானே பிரச்சனை, இந்த பாரு வந்தல்ல பாரு, அந்த கல்லே இல்லை. அருமையான தேவஜனமே, உட்கார்ந்து இருக்கிறவர்களே, உன் மனதில் இருக்கிறதான பாரம் எதுவா இருந்தாலும், மனசுல இருக்கிறதான எண்ணங்கள் ஏக்கங்கள் எதுவா இருந்தாலும், இத பாரு நான் பண்ணிட்டேன் பாரு, அல்லேலூயா, இத பாரு நான் செஞ்சுட்டேன் என்று சொல்லுகிற தெய்வம் உங்கள் பக்கத்தில் இன்றைக்கு இருக்கிறார். அவர் செத்து போய் மண்ணுக்கு மண்ணா மக்கி போனவராய் இல்ல, உயிரோடு எழுந்தவராய் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் நல்லவர், செத்தவர் அல்ல, செத்த தேவன் அல்ல, மரித்து போன தேவன் அல்ல, மண்ணுக்குள்ள இருக்கிற தேவன் அல்ல, மக்கி போய் கிடக்கிற தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிற தேவனை நீ பார்க்க வந்திருக்கிறாய். உயிரோடு இருக்கிற இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு, ஹல்லேலூயா, உயிரோடு இருக்கிற இயேசு உன் இதயத்திலே இன்றைக்கு ஏற்றுக்கொள். என்னோடு கூட இயேசு இருக்கட்டும் என்று சொல்லுங்க. எல்லாமே உனக்கு நடந்துரும். ஹல்லேலூயா, எல்லாமே உனக்கு நடந்துரும். கல்லறை அருகே உட்கார்ந்து இருந்தாங்க, அடுத்தது பார்க்க போனாங்க, யார் எனக்கு செய்வாங்கன்னு நினைச்சாங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்தார், இதை உனக்காக நான் செய்கிறேன் என்றார். அல்லேலூயா. கல்லை புரட்டி தள்ளினார், ஆண்டவர் அவரோடு பேசினார். நான்காவது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த ஸ்திரீங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு ஓடி போய் சீஷர்கள் சொன்னாங்களாம், ஐயோ பேதுரு, பீட்டர், யோவான் வந்து பாருங்க, கல்லறை திறந்துருக்கு, அங்க இயேசு இல்ல, கல்லறை திறந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீஷங்க ஓடுறாங்க. 2 பேர் போனாங்களாம், போயிட்டாங்க, பாக்குறாங்க. அங்க உள்ள பார்க்கும் பொழுது என்ன இருந்துச்சா, தலைமாட்டுல ஒரு துணி, கால் மாட்டுல ஒரு துணி அங்க இருந்தது. ஒரு சீஷன் பார்த்தானா, பார்த்துட்டு வெளியே வந்து சீஷன்கிட்ட சொல்றான், ஆமா இயேசு இல்ல, 2 சீலை மட்டும் அவங்க கிடக்குது அப்படின்னு சொன்னானா. அப்ப இன்னொருத்த உள்ள ஓடி போய் பாக்குறான். அவன் போய் பார்க்கும்போது 2 தூதர்களை பார்த்தான். ஹல்லேலூயா, 2 தூதர்களை பார்த்தான். நல்லா கவனிங்க, முன்னாடி பார்த்தவன் 2 சீலையை பார்த்தான், ரெண்டாவது பார்த்தவன் 2 தூதரை பார்த்தான். சரி, இப்போ அவன் வெளியே வந்து சொல்றான், ஆமா 2 தூதர்கள் அங்க நிக்கிறத நான் பார்த்தேன். இப்போ 3வது மரியாள் நிக்கிறாங்க. இந்த மகதிலே நான் மரியாளுக்கு சொல்லப்பட்டது தூதர்களை பார்த்து, மரியாள் குனிச்சு பாக்குறான், அவ தூதருங்க இருக்கிறாங்களான்னு பார்க்க. அவ அப்படி குனிச்சு பார்க்கும் போது என்ன நடக்குதுன்னா, இயேசு பின்னால வந்து பேசுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். உன் கண்ணுக்கு அவர் சீலையா தெரியலாம், அல்லேலூயா. ஒருத்தர் கண்ணுக்கு அவர் தேவதூதனா தெரியலாம், அல்லேலூயா. ஆனா ஒண்ணு சொல்ற பாரு, இதயத்தின் பாரத்தோடு, இதயத்தின் ஏக்கத்தோடு, இதயத்தின் நேசத்தோடு, இதயத்தின் பாசத்தோடு இரவும் பகலும் தூங்காம என் தெய்வத்தை பார்க்கணும், என் தெய்வத்தை பார்க்கணும், என் தெய்வத்தை நான் பார்க்கணும்னு ஏக்கமா இருந்த ஒரே ஒரு சகோதரிக்கு மாத்திரம்தான் தெய்வமே காட்சி அளித்தார். ஹல்லேலூயா. சும்மா ஓடி வந்து பார்த்தவன் சீலையை பார்த்தான், கொஞ்சம் ஆதகமா பார்த்தவன் தேவதூதனை பார்த்தான். ஆனா நேசத்தோடு பாசத்தோடு என் தெய்வத்தை நான் பார்க்கணும், இந்த கல்லை கொஞ்சம் புரட்டிட்டு அவன் மூஞ்ச பார்த்துட்டு போனேன்னு நேத்து வந்தா, முதலத்து வந்தா, அதுக்கு முன்னால வந்தா, அவ கல்லறையில உட்காந்துருந்தா, அவனுக்கு தான் தெய்வமே காட்சி. அழுத்தத்தோட ஏசப்பாவுடைய
பிள்ளை நானு. இங்க நல்லா கவனி, எல்லாரும் இங்க கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. நான் ஏசப்பா பிள்ளை, எனக்கு ஏசப்பான ரொம்ப இஷ்டம். அந்த மாதிரி வெறும் இஷ்டத்தோட மட்டும் வந்தா ஒருவேளை நீ தேவதூதனை பார்த்துட்டு போலாம். ஆனா இந்த இயேசு என் மணவாளன், இந்த இயேசு என் ரட்சகர், இவர்தான் எனக்கு எல்லாமே. இவர் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறேன். இவரை நினைச்சா அழுதுருவேன், இவரை நினைச்சா குமரிடுவேன், இவரை நினைச்சா சிரிப்பு வந்துடும், இவரை நினைச்சா மகிழ்ச்சி வந்துடும், இவரை நினைச்சா சமாதானம் வந்துடும், இவரை நினைச்சா ஏதோ எனக்கு ஒரு நினைவு வந்துடும். அப்படி நீ இரவும் பகலும் அவருடைய தியானமா நினைவாவே நீ இருக்கிறனா எனக்கு நீ தெய்வத்தையே பார்த்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்படி வந்திருக்கிறீங்க? ஏதோ ஒரு இதுக்காக வந்திருக்கிறீங்களா? நீங்க யாரும் பார்க்க போறீங்க? நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள். தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆசையோடு நேசத்தோடு மகதலேனா மரியாள் விடாமல் போனாள் கல்லறைக்கு. அவளை வைத்த இடத்துல உட்கார்ந்திருந்தாள். மறுநாள் போறா, கல்லறைய பார்க்க போறா. 3ஆம் நாள் நினைக்கிறா, கொஞ்சம் தோண்டி எடுத்தா, மூஞ்ச பார்த்துட்டு போவன்னு நினைக்கிறா. இதை கர்த்தர் பார்த்தார், பின்னாடி வந்து நின்று பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னாடி வந்து மரியாளே யாரை தேடுகிறாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கண்கள் நிறைய கண்ணீரோடு அவள் சொன்னாலாம், இயேசுவை தேடுகிறேன், என் ஆண்டவரை தேடுகிறேன், என் இயேசுவை தேடுகிறேன் என்று சொன்னாலாம். இயேசு சொன்னாரா, உன்னோடு பேசுகிறது நான் தான். ஹல்லேலூயா, உன்னோடு பேசுகிறது நான் தான். இதெல்லாம் நம்புறீங்க? இயேசு என்னோடு பேசுவார். கண்களை மூடுவோம், கண்களை மூடும், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் நீங்க ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உண்மை பார்க்க வந்திருக்கிறப்பா, வெறும் தேவதூதனை பார்த்துட்டு போக கூடாது. ஏதோ ஒரு சீலமா எனக்கு காட்சி கிடைக்குது, ஏதோ ஒரு கயிறு தொங்குது, ஏதோ ஒரு மூலையில என்னமோ எனக்கு ஒரு தரிசனம் தெரியுது, அப்படி இருக்க கூடாது. ஏசப்பா, எனக்கு இயேசுவே எனக்கு விளங்கணும், இயேசுவே எனக்கு தெரியணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஆண்டவரே தரிசிக்கணும், நீர் என் தெய்வமா இருக்கணும், நீர் என்னோட கூட பேசணும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கண்ண மூடி சொல்லுங்க. ஒருவேளை நீ கடமைக்கு வந்தேன்னா வெறும் சீலையே தான் பார்த்துட்டு போவேன், ஆனால் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வந்திருந்தீங்கன்னா உண்மையா இயேசுவை பார்ப்பீங்க. இன்னைக்கு திருவிருந்து எடுக்கிற நேரம், இந்த விருந்துல கலந்து கொள்ள வந்திருக்கிற இந்த திருவிருந்தனிய அந்த அப்பத்தை சாப்பிடும் பொழுதே உன் சரீரத்துல ஒரு விளைநிலைக்கு வரணும். அந்த அப்பத்தை ரசத்தை எடுக்கும் பொழுதே நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும். உடனே தான் அவர் செத்தாரு, இன்னைக்கு அந்த சரீரத்தை கொடுக்கிறார். சிவனுள்ள தேவன் உன்னோடு கூட பேசுவாராக. ரபா சந்தல நீவல ஸ்ரீரவன நீவல அந்தல நீவல சந்தல என்னை சொன்ன என்னை சொன்ன ஆண்டவர் கல்லறையில இல்லை, உன்னோட உனக்குள்ளே இருக்கிறார், உன்னிலே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.